அனைவருக்கும் வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. விஜய் பார்த்தீங்கன்னா மல்லி ரேணுகா ரெண்டு பேருக்கும் சாரி வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. ரேணுகாவோட பில்டப்பே வந்து தாங்கவே முடியலங்க. விஜய் எனக்கா இது என்ன இது புடவையா அப்படின்னு சொல்லிட்டுலாம் ரேணுகா பார்த்தீங்கன்னா நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ விஜய் வந்து மல்லிக்காகவும் வாங்கிட்டு வந்திருக்காங்க. மல்லிக்கிட்ட கொடுக்குறாங்க. மல்லி வந்து அதை யோசிச்சுட்டே வாங்குறாங்க. விஜய் வந்து என்ன மல்லி அப்படி பார்க்குறேன், உனக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன், வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மல்லியை பார்த்து விஜய் சொல்கிறாங்க. ஸோ மல்லியும் வாங்கிக்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் வந்து ரேணுகாவோட ஆக்டிங்கே வந்து வேற லெவலில் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு சொல்லணும். ஏன்னா இப்போ ரேணுகா வேற பார்த்தீங்கன்னா அந்த ரகு கிட்ட சொல்லிட்டாங்க, அந்த ஃபைல் வந்து கண்டிப்பாக கதிரேசன் அவரோட வீட்டுக்கு தான் எடுத்துட்டு போயிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ரகுவும் பார்த்தோன்னா சரி இந்த விஷயத்தை பற்றி நீ கவலைப்படாத ரேணுகா, நான் அதை கண்டுபிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரகு சொல்றாரு. எப்படியும் கதிரேசனை தேடி கதிரேசனோட வீட்டுக்கு போக தான் போறாங்க. அங்கே வந்து கதிரேசனோட உயிருக்கு ஒரு பெரிய ஆபத்து வரப்போகுதுங்க. அந்த ஆபத்துல இருந்து கதிரேசனை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விஜய் மல்லி ரெண்டு பேரும் தான் வந்து காப்பாற்ற போறாங்க. இதுக்கு இந்த நிஷா பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டா தான் இருக்க போறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவை அந்த டெண்டர் காப்பி தானே. அந்த டெண்டர் காப்பி கிடைக்கணும் அப்படின்றதுக்காக இவங்க எந்த லெவலுக்கு வேணாலும் இறங்கி போகலாம் அப்படின்ற முடிவோட தான் வந்து நிஷா இருக்காங்க. நிஷாவுக்கு வந்து ராஜேஸ்வரியை பத்தி தெரியாது. ஏன்னா அவங்க ஒருத்தரை சாதிக்கணும் ஒருத்த ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு நினைச்சா யாரை வேணாலும் போட்டு தள்ளிட்டு எந்த லெவலுக்கு வேணாலும் இறங்கி போவாங்க அப்படின்றத வந்து நம்ம மல்லி விஜய் ரெண்டு பேருக்கும் தெரியும், கதிரேசனுக்கு தெரியும். ஆனா நிஷா வந்து அதெல்லாம் தெரிஞ்சுக்காம ராஜிமா வந்து கண்டிப்பா நமக்கு நல்லதான் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிஷா நினைச்சிட்டு இருக்காங்க. ஸோ இப்ப ரகு பார்த்தீங்கன்னா எப்படியாவது கதிரேசன் கிட்ட இருந்து அந்த டெண்டர் ஃபைல வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு பக்கம் பிளான் போட்டுட்டு இருக்காரு. ஸோ கதிரேசன் வந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிடாம நல்லா வீட்டுக்கு போயிருந்தா ஸோ எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, எல்லாமே சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லணும். அப்படி இருந்தாலும் கதிரேசனை அடிச்சு போட்டுட்டு அந்த ஃபைல் எடுக்கிறதுக்கு ரகு வந்து தயாரா இருக்காரு. இன்னொரு பக்கம் மல்லி பார்த்தீங்கன்னா ரேணுகாவுக்கு வந்து மயக்க மருந்து கொடுத்து ஸோ உண்மையெல்லாம் கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு மல்லி ஒரு பக்கம் நினைச்சாங்க. அது எல்லாமே வந்து இப்போ மோசமா போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் சொன்னோம். அப்படி இருந்த விஜய் பார்த்தீங்கன்னா திரும்பவும் மல்லியை வந்து சமாதானம் படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு போய் கொடுத்துருக்காங்க. என்னதான் விஜய் அதெல்லாம் வாங்கிட்டு போய் கொடுத்தாலும் மல்லியோட மனசு வந்து சமாதானம் ஆகவே ஆகாது. ஏன்னா ஒவ்வொரு டைமும் ரேணுகா பார்த்தீங்கன்னா விஜயோட சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து போயிட்டு இருக்கு. அப்படிலாம் பார்க்கும்போது மல்லியோட மனசு ரொம்ப வருத்தமா இருக்கு. இருந்தாலும் மனசை தேத்திக்கிட்டு வேற வழி இல்லை, அவங்களோட வைஃப் தானே ரேணுகா, அவங்க இருக்கிறதா கரெக்ட் அப்படின்ற மாதிரி வந்து மல்லி மனசை தேத்திக்கிறாங்க. ஆனா கூடிய சீக்கிரத்துல உண்மை எல்லாமே தெரிய போகுது. அப்பதான் விஜய் வந்து ரொம்பவே ஷாக் ஆக போறாரு. மல்லி நம்ம கூடவே இருந்துட்டு இவ்வளவு உண்மையை கண்டுபிடிச்சிருக்கா, இந்த ரேணுகா வந்து பொய்யானவா அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து வருத்தப்பட போறாரு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.